சப்பா காலையிலே எங்கே போகலாம்? ஒரு டீ சாப்பிடலாமா? டீ கடைக்கு போனாலும் பெட்ரோல் இல்லையே. பைக்கு சுத்தமாக இல்லாமல் தானே நேற்று கொண்டு விட்டோம். காலையிலே யாரை தேத்தலாம்? வேற யார்? நம்ம பொம்பரக்க மண்டை மச்சான் தான். என்ன பண்ணலாம்? இவர் எப்படியும் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா போடுங்கனாலும் இல்லைன்னு தான் சொல்லுவார். சரி, புது நம்பரில் ட்ரை பண்ணுவோம். புது நம்பர் அந்த ஃபோன்லாம் வருது. ஹலோ சார், வணக்கம். நாங்கள் மாசிலாமணி இந்தியன் பேங்க்லேருந்து பேசுகிறோம். சக்திவேல் தானே சார்? ஆமாம் சார். சக்திவேல் தான் பேசுகிறேன். லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா ஒரு 50,000 ரூபாய்க்கு? அந்த 50,000 உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிட்டோம். உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பேங்க்ல இருந்தா 50,000 வாய்ப்பு இல்லையே சார். இல்லையே. அப்படியா? ஒரு நிமிஷம். 50,000 நம்மளிருந்து 500 கூட அனுப்ப மாட்டேன். 50,000 இருக்குது சார். என் அக்கௌண்ட்டில் 150 ரூபா சார் இருக்குது. சார், நீங்கள் கூட ஒரு தடவை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் அமௌண்ட் காலையில் தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ண பார்த்துக்கோங்க. ஆமாம், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டேன் சார். வேணா 100 ரூபாய்க்கு வேணால் செக் பண்ணுறேன். வாழ்வானோ சார்? சத்தியமாக 150 ரூபா சார் கிடக்குது. எவ்வளோ சார்? 150 ரூபாயா? 150 ரூபா இருக்குதா? யோ மச்சான், நானாயா காலையில பெட்ரோல் பண்ண வழியில மச்சான் ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணலையா? டீ குடிக்க போற கூட காசு இல்லையா? நல்லா இருப்பேன், ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணு. நீயா? அட பாவி, உங்க அக்கா படுத்துற பாடுபட்டதுன்னு நீ போன்ல இருந்து வேற பாடாப்படுத்துறியா? பேதியில போவான். 150 ரூபா கூட இருக்க விட மாட்டேங்கிறா. போட்டு அனுப்பி தொலைகிறேன். என்ன போ.